guys, welcome back. இன்னைக்கு நம்ம லொல்லு ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல், அதில் வந்து ஜஸ்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். அதாவது முதல்ல எப்போயாவது ஆடியோ லான்ச்சில் தளபதியோட ஸ்பீச்சு எப்போயாவது வரும். இப்போ என்னடான்னா போதுங்கிற அளவுக்கு டெய்லி வீடியோஸ் தான். ஏன்னா எலெக்ஷன் நெருங்க ஒரு ஊராக போய் பேசுகிறது. இப்போ பேசுகிறத தாண்டி அவரோட அந்த ரோட் ஷோ இருக்குல்ல, அதில் தான் எக்கச்சக்க கண்டென்ட்டு. என்னெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? கிஃப்ட்டுங்கிற பேரில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க. கண்ணாடி கொடுக்குறாங்க, ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, கிரிக்கெட் பெட்டு கொடுக்குறாங்க. அவங்களால என்னென்ன முடியுதோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் காலையில் பார்க்குறேன், அந்த கிரிக்கெட் பெட்டை வாங்கிட்டு அவர் நினச்சிட்டாரு அதில் ஆட்டோகிராஃப் போட போகிறாங்கன்னு. அவர் கேட்குறாரு, பெண்ணு கூட நான் சைன் பண்ணுறேன்னு அவன் ஏதோ சொல்கிறான். அவர் வந்து அதாவது ஃபுல்லாக எனக்கு அப்படின்னா ஆமான்னொடனே உடனே அப்படி அடித்து காட்டுறாரு. ஸோ அவரோட அந்த வண்டி இருக்குல்ல, அந்த வண்டிக்குள்ளே இவர் பாடி கார்ட்ஸு, டிரைவரு, அவங்க ஒரு 10 பேரை தாண்டி மிச்சம் இவங்க கொடுக்குற ஐட்டங்களை கொண்டு போகிறதுக்கு தான் அந்த வண்டி மாதிரி மாறி போச்சு. அவர் வாங்காட்டி தூக்கி எறிகிறாங்க. இந்த வாட்டர் மெலன்லாம் தூக்கி உள்ளே எறிகிறாங்க. என்னெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அந்த பாடி கார்டு சைடில் வந்து தட்டி விடுறது. தூக்கி எறிகிறாங்க. அவர் பிடிக்கிறாரு. ஒரு சில பேர் அதை கண்டென்ட் ஆக்குறாங்க. அவர் நேற்று இந்த ஏரியாவுக்கு வந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஒரு பொருள் நாங்கள் இன்றைக்கி இது எப்படியாவது தளபதி கிட்ட சேர்க்குறோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலு, செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலு. அடுத்த ஒரு 3வது ஊருக்கு போகிறாங்க. அங்கே போய் தேர்ட் அட்டெம்ப்டில் அவர் கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அதில் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, விஜயும் அஜித்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி அதை இப்படி காட்டினோடனே நிறையா ஃபோட்டோஸ் காட்டுறாங்களா. அவர் அதை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணோடனே அதை எடுத்து தூக்கி காட்டுறாரு. அப்போ உடனே பாருங்கள், விஜயே அஜித் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கேட்குறாரு. விஜய் நடுவில் விஜயகாந்த் சார், இந்த பக்கம் விஜய் சாரோட ஒய்ஃபு சங்கீதா மேடம். இவங்க 3 பேரும் நின்று அவர் அந்த கல்யாணத்தில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ. அதுலேயும் நிறையா ஃபோட்டோவை காட்டும்போது அவர் அதைத்தான் கேட்குறாரு. தளபதியாக அதை கேட்டு அதை தூக்கி வச்சுட்டு இது பண்ணி. அப்போ நான் பார்க்குறேன், உங்கள் ஸ்பீச்சை பார்க்க வர்றதை தாண்டி இப்போ ரோட் ஷோவில் என்னென்ன ஃபன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டாலின் சார் காப்பீட் விஜய். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்களோ அது உடனே அடுத்த ரோட் ஷோவில் அங்கே நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிவிகே விஜயோட கேம்பெயின் தான் பார்க்க போகிறோம். என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 4 நிமிஷம் வீடியோ தான். ஸோ இதை எப்படி நான் இப்போ 10 நிமிஷத்துக்கு எடுக்க போகிறேன்னு தெரியலை. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டார்டிங்லேயே பேசி வச்சேன். சரி வாங்க, அது நம்ம கடமை. 4 நிமிஷம் வீடியோவோ 3 நிமிஷம் வீடியோவோ 10 நிமிஷத்துக்கு இழுக்க வேண்டியது நம்மளோட கடமை, செய்வோம். சரி வாங்க, இது ஒரு 4 மாதிரி இருக்கிற 10 நிமிஷம் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. டிவிகே பட்டம் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இதான் தளபதியோட நிலைமை. எலெக்ஷன் நெருங்க இவங்க கிட்ட கோபமும் பட முடியாது. ஏன்னா அவ்வளவு மீடியாவும் கேமராவோட ரெடியாக இருக்கு. நம்ம என்ன நல்லது பண்ணாலும் அதை காட்ட மாட்டாங்க. அவர் கொஞ்சம் அப்படின்னா உடனே அதை அப்படியே லூப்பில் போட்டு சிவப்பு கலர் வட்டம் போட்டு அதுக்கு மியூசிக்லாம் போட்டு தன்னை பார்க்க வந்த பொதுமக்களை கோபமாக திட்டிய விஜய் அப்படின்னு போட்டு விட்டுரு சோழியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால என்ன பண்ணினாலும் ஜெயமே லயம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் ஆகாது.
இது என்னன்னு தெரியுதா? அதான் என்ன? ஹோலோகிராம். ஓ, அவரால் போக முடியாத இடத்துக்கு அந்த வேட்பாளர் வந்து ஹோலோகிராம் வச்சு அவரே செஞ்சிருக்காரா? ஆர்டர் பண்ணி எடுத்திருப்பாங்க போல எங்கேயாவது. அதில் இவர் பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அதில் ஹோலோகிராமாக போட்டுட்டு நான் இதை பார்த்துட்டு வியந்து போயிட்டேங்க. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிரச்சாரமா அது. இதுக்கும் நக்கல் பண்ணுறாங்க. எந்த தலைவனும் ஹோலோகிராம் வச்செல்லாம் மக்களை சந்திச்சதில்லை, இவர் இதுக்கே வர மாட்டாராம், இவரை ஜெயிச்சு போய் மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க அப்படின்னு. இந்த ஹோலோகிராம் வச்சதுக்கு சூப்பராக அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறீங்கல்ல அப்படி சொல்கிறது ஒரு சில பேர் இருந்தால், பல பேர் எங்கடா சான்ஸுன்னு நினச்சிட்டு இதெல்லாம் இவரே நேரில் வர மாட்டாரா, அப்போ நாங்கள் என்ன ஹோலோகிராமுக்காக ஓட்டு போடுறது என்னப்பா அப்படின்னு ட்ரால் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண விதம் பார்த்தீங்களா நல்லா இருக்கு. இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் பார்த்தது. நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகண்டா மாறும் பாருங்க. என்னடா அப்படி வியாபாரம் பண்றீங்க? ஆனா இது புதுசா இருக்கு. என்னத்தையா கொண்டு எறியறீங்க? போனால எறியறாங்க பாரு. போன் கொடுத்துருக்காங்களா அவருக்கு? கொடுக்கல, எறியறாங்க தூக்கி. ஏன் சார் அதெல்லாம் மண்டையில் பட்டா எப்படி வலிக்கும் தெரியுமா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? இளவரசி திட்டம்னா டாப் ஆஃப் தி டவுன் போ, டாப் ஆஃப் தி டவுன் இருக்கும். புதுசா இருக்கு. நேற்று ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா, சென்னை நீ வச்சு பெற்றுச்சா? அதுதான் ஃபிளாஷ்பேக். கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ் ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. 16 இடங்கள் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள். 16 இடங்கள்னா என்ன வாந்தி வருதா? இப்பதான் கேட்டேன், அதை கூட எடிட் பண்ணல. ஏங்க இந்த ஃபுட்டேஜ் யாருங்க ரிலீஸ் பண்ணது? ஒரிஜினலே அது ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. யூஸ்வலாக ப்ளூப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களே. எல்லாரும் இப்படி ஒரு வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரே டேக்கில் எல்லாம் பண்ண முடியாது, எல்லாரும் இப்படி திக்குவாங்க தான். பட் இதை யார் ரிலீஸ் பண்ணது? மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். சூழ்ச்சிக்கு இரையாகி என பகைவர்களால் அனைவரும் வாருங்கள். நம் தமிழன் கலைகள் யாவின் கரெக்டு தானே? கலைகள் தான் கதையும் சொன்னேன் கரெக்டு தானே? நிகழ்வினை தொடங்கி நிகழ்வினை என்னடா பிரச்சனை? இன்னும் வெல்கமே தாண்டல. 3 கேஸ் தூங்க போச்சு. குனிஞ்சு கழுத்தா வலியுது. கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம். டேய் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை. எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா இதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் பார்க்கணும் போல இருக்கு. அதில் அந்த ஃப்ளோவாக பேசுனதை பார்க்கும்போது எனக்கு இப்போ இதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும். ஆனா சத்தியமா அந்த ப்ரோகிராம் நம்ம ஒரு திருவிழாவில் சந்திப்போம். வேண்டாம், ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்தேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஏங்க இந்த இப்போ தேர்தல் ரோட் ஷோ ஃபன்னுன்னு தனி வீடியோவே பண்ணலாம். டெய்லி காலையில் எந்திரிச்சோம்னு வைங்க, எல்லா கட்சியில் இருந்தும் இந்த ரோட் ஷோ கிளிப்ஸு வந்து சரமாரியாக வருது. அதில் ட்ரால் பண்ணுற மாதிரியும் வருது, எடிட் பண்ணி போட்டுறதும் வருது. ஆனால் கிளிப்ஸுக்கு பஞ்சமே இல்லை. பார்ப்போம், நான் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எல்லாம் ஆல்ரெடி வந்த கிளிப்ஸாக இருந்து கிளிப்ஸு பத்தாமல் போச்சுன்னா விட்டுறேன். கிளிப்ஸு போதுமான அளவு சேர்ந்துருச்சு அப்படின்னா நான் பார்த்த வீடியோஸ் எல்லாம் ஒரு தொகுப்பாக எடுத்துக்கிட்டு வந்து
நாம ஒரு வீடியோ பண்ணுவோம், ஃபன் வீடியோ ஒன்று பண்ணுவோம். அப்பா ஒரு மாதிரி 10 நிமிஷத்துக்கு இழுத்தாச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.